This is Lina. Welcome to the show His Beauty. எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஸோ எல்லா தாய்மார்களுக்கும் என்னோட இனிய அந்நியர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே டு த ஆல் விமன்ஸ் அண்ட் லேடிஸ். ஸோ இன்னைக்கு என்னோட ப்ரோமோ பார்த்தீங்களா? என்னோட ப்ரோமோவில் நான் இந்த ப்ரேயர் கட்டை ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரேயர் கட்டை ஹோல்ட் பண்ணிட்டு சோகமாக கவலையாக இருந்தேன். நான் ஏன் ப்ரேயர் கார்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு கவலையாக இருந்தேன்னா, அநேக வேலையில் நான் என்னோட அன்பை ஒரு தாயாக இருந்து என்னோட பிள்ளைங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன், என்னோட ஃபேமிலிக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் நான் எதிர்பார்க்குற டைமில் அந்த லவ் எனக்கு கிடைக்குதான்னு கேட்டால், எனக்கு அந்த டைமில் நான் எதிர்பார்க்குற டைமில் எனக்கு கிடைச்சதில்லை. அதே போல் அநேக தாய்மார்களும் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் அதை உணர்ந்துருப்பீங்க. நான் எந்த டைம்லாம் டவுனா இருந்தனோ அந்த டைம்லாம் என்னை திரும்பியும் தூக்கி நிக்க வச்சு என்னை திரும்பியும் பலப்படுத்தினது இந்த ப்ரேயர் மட்டும்தான். ஸோ எல்லா தாய்மார்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நம்ம எவ்வளோ அன்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஓடி உழைக்கிறோம், நம்ம ப்ரொவைட் பண்றோம். சில நேரங்களில் நம்மள பிள்ளைகளை பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம செய்யறோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற டைம்ல நம்மளுக்கு கிடைக்காத அன்பு நம்மளுக்கு கிடைக்கலன்னா, நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம ப்ரே பண்ணும் போது திரும்பியும் கடவுள் நம்மளை பலப்படுத்துறவராக இருக்கிறாரு. உழுவுற டைம்ல திரும்பியும் கடவுள் திரும்ப நம்மளை திரும்பியும் புல் பண்ணி எடுக்கிறவராக இருக்கிறாரு. இந்த ப்ரேயர் மட்டும்தான் நம்மளை என்னைக்குமே தூக்கி நிக்க வைக்கும். அண்ட் இன்னைக்கு நான் இந்த ப்ரேயரை பத்தி சொல்றதுக்கு முன்பாக நான் ஒரு பைபிள் வேர்ஸோட நான் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுகிறேன். மார்க் சாப்டர் 11 verse 24. Therefore I tell you, whatever you ask in prayer, believe that you have received it and it will be yours. இன்னைக்கு பிரேயர்ல எதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும், நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு பிரேயர் இல்லாதது நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு பிரேயர் தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கறதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு அநேக தாய்மார்கள் இருப்பீங்க, அநேக லேடிஸ் நம்ம மத்தியில இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எது வேணுமா ப்ரே பண்ணுங்க, ஜெபிங்க, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. பிகாஸ் த பிக் வெப்பன் நம்ம கையில இருக்குது. பிரேயர் இஸ் a big weapon நம்மளுக்கு. சோ இந்த வெப்பன் நம்ம கையில இருக்க வரைக்கும் எந்த இடத்துலயுமே நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, எப்பெல்லாம் நம்ம உழுவுறோமோ, எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, நம்மளோட வெப்பனை எடுத்து நம்ம நிற்கும் போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை திரும்ப தூக்கி எழுந்து நிக்க வைக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். சோ இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நம்மளோட கெஸ்ட வர வைக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட பத்தி நம்ம சொல்லணும்க்கா, she is a woman of God grace, a woman of God's wisdom, and without a doubt a woman of impact, especially to the younger generation. She is not only a mother and pastor's wife, but also a powerful voice and example for many women, girls everywhere. Her presence here today is not just a honor but truly blessing. So we are deeply honored to welcome our very special guest, Sister Christina Matthias. Hi Ka. Hi, shalom. Thank you for joining us, Akka. இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்கு நீங்க நம்ம மத்தியில வந்ததுக்காக. நான் நம்புறேன் இன்னைக்கு அநேக பெண்கள், அநேக தாய்மார்கள் நம்ம மத்தியில இருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு நாங்க எப்படி பிளஸ்டா ஃபீல் பண்றோமோ அதே போல இன்னைக்கு பாக்குற ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னைக்கு உங்களோட ஒவ்வொரு வார்த்தையால அவங்க பிளஸ்ட், அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க நான் பிலீவ் பண்றேன். Amen. Amen. Shalom and happy Mother's Day to you. Thank you. Happy Mother's Day. extend my நன்றி சொல்ல விரும்புறேன் One Way Ministry ke Pastor Simbad and Sister Esther, Pastor Simbad's wife, and also the team. Thank you for inviting. உங்களை போல நானும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பெண்கள் மத்தியில பேச போகிறாரு. ஆமென். கண்டிப்பாக்கா. சோக்கா இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு அநேக பெண்கள் இருக்காங்க, அநேக தாய்மார்கள் நம்ம மத்தியில நம்மள பார்த்து கொண்டு இருக்கிறாங்கக்கா. சோ இன்னைக்கு எங்களுக்கு நீங்க என்ன கத்து கொடுக்க வந்திருக்கீங்கக்கா? சோ அத கொஞ்சம் அதோட இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் எங்களுக்கு கொடுக்குறீங்களாக்கா? ஓகே. இன்னைக்கு என்ன நீங்க கூப்பிட்டுனே என் கண்ணு மணிக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா,
இந்த சின்ன கிளாஸ் பாட்டில் டெக்கோ பண்ணுது. இது எனக்கு யாரு கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தாரு. ஸோ இந்த பூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மதர்ஸ் டேக்கு சின்ன சின்னதா கொடுப்பாங்களே, இந்த பர்த்டேஸ்க்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு. இது வேற இடத்துல இருந்துச்சு எம்டியா. ஸோ அவர் என்ன செஞ்சாரு, இந்த எம்டி பாட்டிலை எடுத்து உள்ள கொஞ்சம் லைட்டை போட்டுட்டு மேல இந்த ஃப்ளவர்ஸை வச்சு எனக்கு கொடுக்கும் போது நான் செய்வேன், எப்போதும் என்னோட லேப்டாப்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ லேப்டாப் நான் ஆன் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு அழகா இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு அன்பா கொடுத்தாரு, என்னோட எவ்வளவு பிரைட்டா அழகா இருக்கு, இன்னும் ஒரு அழகா இப்படி பக்கத்துல என்ன வைக்கும் போது இது இந்த இடத்துக்கு ஒரு அழகு கொண்டு வருது அப்படின்னு. ஸோ நான் நினைச்சேன், why not இது DIY, do it yourself, பெண்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே. அவங்க சொன்ன மாதிரி விதின் ஒரு எத்தனை ரிங்கெட், ஒரு 20 ரிங்கெட் 30 ரிங்கெட்டுக்குள்ள செஞ்சிடலாமே ஒரு ஆசை. ஆமா. ஓ தேங்க்யூக்கா. ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்க்கா இதை பாக்குறதுக்கு. ஸோ நம்ம போவோமாக்கா, அடுத்து நம்மளுக்கு இதுக்கு என்னென்ன திங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது? ஓகே ஷூர். ஸோ கண்டிப்பா இந்த பாட்டில், ஓகே இந்த பாட்டிலுக்கு ஏற்கனவே ஒரு டெக்கோ கொடுத்துட்டாங்க, கையில சுத்தி கொடுத்துட்டாங்க. இந்த நான் இன்னைக்கு 3 டிசைன்ஸ் உங்ககிட்ட காட்ட போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து இந்த ஜாமான்களை குறித்த ஸ்டிக்கர்ஸ் அண்ட் சம் இந்த மாதிரி ஒரு பேர்ல்ஸ் இல்ல, அதனால பீப்பிள்ஸ் இந்த மாதிரி பேபிள்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதை வச்சு அண்ட் ஒரு கலர்ஃபுல் லைட்ஸ். ஸோ இதை எப்படி செய்யலான்னு நான் சொல்லிக்கிட்டு அதே நேரத்தில் நான் சொன்னது போல ஐ லைக் டு ஷேர் டு யூ. நீங்க சொன்னது போல உண்மை, நிறைய மதர்ஸ் வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்களோட உணர்ச்சியை வெளியாக்காம, அவங்களுக்கு என்ன ஆசை சரியா வெளியாக்காம அவங்க பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அப்படி செய்ய 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 சில நேரம் அவங்க வந்து சில மன அழுத்தத்துக்கு கடந்து போகலாம், இல்ல துக்கத்துல இருக்கலாம். அப்படி போகும்போது அதை ப்ராசஸ் பண்ண தெரியாம போது அது ஒரு ரொம்ப பயங்கரமான நிலைமைக்கு அவங்களை தள்ளிடும். அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரலாம், டயபெட்டிக் வரலாம், இல்லைன்னா அவங்க வந்து அவங்களோட மனநிலையை சரியாக்குறதுக்கு சில மாத்திரைகள்லாம் போய் எடுக்கிற நிலைமையா போகலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மதர்ஸ்க்கு நான் ஒரு 4 டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன். நான் கத்துக்கொண்ட கவுன்சிலிங் கிளாஸஸ்ல வந்து எப்படி நீங்க வீட்டில இருந்து செல்ஃப் தெரப்பி நீங்க செய்யலாம், விதின் யோர் ஹோம் நீங்க செய்யலாம். இது உங்களால முடியல, இது உங்களால செஞ்சோம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா then I will advise you please go and look for therapies, psychiatric or counseling, அந்த மாதிரி இடத்த போய் தேடுங்க. ஓகே, சோ நம்ம முதல்ல இந்த பாட்டில்ல ஆரம்பிப்போமா? எஸ் அக்கா. இந்த பாட்டில்ல இங்க பாருங்க எம்டியா இருக்கு, அழகால ஒண்ணும் இல்ல, just a bottle with a string. ஓகே, சோ இந்த டவல்ஸ் முதல்ல நான் உள்ள போடுறேன். ஓகே, இதெல்லாம் நீங்க DIY-லயே வாங்கிடலாம். ஆமா, குறைஞ்ச விலைக்கு நம்ம செஞ்சிடலாம். ஆமா, இது என்ன கொஞ்சம் அழகாக்குறதுக்குன்னா நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க ஸ்டிக்கர்ஸ் அரவுண்ட் தி பாட்டில் நீங்க ஒட்டலாம் அழகுபடுத்துறதுக்கு. ஓகே, லீனாவும் நீங்க வாங்க லீனா, 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டில டெக்கோ பண்ணலாம், அழகுபடுத்துறோம். ஓகே, நான் சொன்னது போல இந்த தெரப்பி செல்ஃப் தெரப்பி இது எதுக்குன்னா நம்மளுக்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்கும். இது ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம் இந்த டெக்னிக்கை. முக்கியமா இன்னைக்கு மதர்ஸ் டேக்காக நான் வந்து இதை வந்து பெண்களுக்காக நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, டெக்னிக் இது எதுக்கு? அந்த டெக்னிக்லாம் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னது, ஏன் சில நேரம் சில ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எஸ்பெஷலி ஆத்திரப்படும் போது நீங்க சில விதமாக நடந்துக்கிறீங்க, அக்ரெசிவா இருந்திருக்கலாம், இல்ல சில பேரை புண்படுத்திடலாம். இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வரும்போது எதனால வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில டெக்னிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ அது நடந்து முடிஞ்சுன்னே சம்டைம்ஸ் நீங்க நினைப்பீங்க, நீங்க ரொம்ப ஒரு மாடரேட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது நீங்க நினைப்பீங்க, ஏன் எனக்கு இருக்கு சீக்கிரம் நான் வச்சுட்டேன் பாருங்க. அடுத்தது இந்த ஒரு கிளிட்டரிங்கான இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் தான் காமிச்சாரு, இது அழகா இருக்குமே வச்சா அப்படியோ பார்த்தா. ஓகே, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்குவோம். ஓகே, இது நீங்க உள்ள வச்சு சிம்பிள் பாருங்க, கொஞ்ச நேரத்துல நம்ம முடிச்சிடலாம். ஓகே, and then the lights இருக்குல்ல, இது வந்து 3 ringgit குள்ள தான். ஆமா, 4 ringgit 3 ringgit. ஓகே, இதை வந்து நீங்க உள்ள வச்சு just need to உள்ள வச்சு நீங்க அமுக்குனா போதும். இந்த வயரோட உள்ள வச்சுட்டு தென் பிகாஸ் இது வந்து USB இல்ல, இது வந்து பேட்டரி. USB வேணும்னா நீங்க USB வயர் வந்து நீங்க உள்ள வைக்கலாம். வச்சுட்டு தென் you just need to turn on the lights. இது பாருங்க, இந்த பாட்டில் மொத எப்படி இருந்துச்சு,
எம்டியாக இருந்துச்சு. அதுக்கு ஒன்றுமே உள்ள எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. பட் ஜஸ்ட் ஃபியூ டெக்கரேஷன்ஸ் அண்ட் அ லைட், ஒரு அழகான பாட்டிலாக இருக்குது. ஆமா, ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருது. எஸ், அதே போல தான் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். நான் என்ன சொல்ற விரும்புறேன்னா, நீங்க சில இமோஷன்ஸ் நீங்க கடந்து போகும்போது, சில டென்ஷன்ஸ் நீங்க கடந்து போகும்போது என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கலாம். பட் இந்த டிப்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நீங்க அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு அழகான ஒரு பர்சனா, நல்ல வெல்பீயிங்கா இருக்கிற பர்சனா நீங்க மாறலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கடந்து போலாமா? எஸ் அக்கா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மீரர் நம்ம முன்னுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்த்தியாக்குனா லைஃப் சைஸ் மிரரா இருக்கும். ஓகே, இதுக்கு பேரு சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் என்ன சொல்லுவாங்கன்னா மிரர் டாக் செய்வாங்க. மிரர் டாக் எதுக்குன்னா, நான் வந்து என்ன நேரா பார்த்து நான் என் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து நான் பேசுறேன். ஸோ இது எதுக்கு செய்வாங்கன்னா, என்னை பார்த்து நம்ம சொல்லணும். இது எதுக்குன்னா, எல்லா நெகட்டிவ் டாக்கை ஓவர் கம் பண்றதுக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் டாக் இருக்கும்ல. இப்போ சில தாயா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நீ சரியான அம்மாவா இல்ல, நீ இப்படி செஞ்சதுனால தான் உன் பிள்ளைங்க இப்படி வீணா போயிட்டாங்க, நீ வந்து சரியா இருந்திருந்தனா உன் பிள்ளைங்க, இந்த மாதிரி இல்லாத நெகட்டிவ் டாக் அப்படி சொல்றதுனால நிறைய தாய்மார்கள் ரொம்ப அப்படியே மனசு ரொம்ப இதா போயிடுவாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, அவங்கனால கொண்டு வரலாம் இல்லையே, சரியா தான் கொண்டு வந்தாங்க. சோ இந்த செல்ஃப் டாக், மிரர் டாக் எதுக்குன்னா, நீங்க பார்த்து உங்களை பார்த்து நீங்க பேசுவீங்க. சோ உங்களை பார்த்து நீ சொல்லுவீங்க, நீ பலசாலி, ஆண்டவர் உன்னோட இருக்கிறார், நீ தேவனோட பிள்ளை அப்படின்னு உங்களை பார்த்து நீங்க அஃபர்ம் பண்ணும் போது, பாசிட்டிவ் வார்த்தை நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ் விஷயம்லாம் வெளியே வரும். நீங்க உங்க மைண்டை வந்து நீங்க ரீஷேப் பண்ணுவீங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. சரியா யோசி, ஆண்டவர் வசனத்துல போட்டு பாரு இது பண்ணேன். அதே நேரத்துல நீங்க அதை பார்க்கும்போது உங்க தப்பை நீங்க ஒத்துக்கலாம். அன்னைக்கு இப்படி நடந்துச்சுல, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, அதுக்கு பதிலா நீ இப்படி செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு உங்ககிட்ட பேசுறீங்க. இப்ப நம்ம சர்ச்சில் நம்ம பெனடிக்ஷன் செய்வோம்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது நம்ம யாருக்கிட்ட சொல்றோம்? நம்ம கிட்ட தான் சொல்றோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செல்ஃப் டாக். அதே போல இது ஒரு செல்ஃப் டாக். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்குள்ள என்ன மாதிரி இமோஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி செல்ஃப் உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதை நீங்க சரியா கொண்டு வரலாம். ஓகே, இது எப்படி செய்யணும்னா, அமைதியான ஒரு இடத்துக்கு போங்க. நான் எப்படி செய்வேன்னா, எங்க வீட்டுல வாஷ்ரூம் பெரிய பாத்ரூம் இருக்கு, ரூம் லாக் பண்ணிட்டு பெரிய மீரம்பெனுக்கு போய் நிற்பேன், நின்று சொல்லுவேன், ஓகே இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, இந்த மாதிரி. ஸோ கம்ஃபர்டபுளான குவாய்டான இடத்துக்கு போங்க, உங்க ரிஃப்ளெக்ஷனை பார்த்து நேரா பேசுங்க. அப்புறம் நீங்க அமைதியா உங்க இன்னர் வாய்ஸை கேளுங்க. உங்க உள்ள சொல்லுவோம், ஆமா நீ செஞ்சது சரியில்லை தான், நமக்குள்ள பேசுவோம்ல. அப்புறம் இதனால நீங்க சில உங்க மேல இருக்க இந்த நெகட்டிவ், இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பாசிட்டிவா ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. ஆக்சுவலி இப்போ உள்ள பெண்களுக்கு இது ரொம்ப 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 ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் ஏன்னு சொன்னோமாக்கா, அநேக பெண்கள் இதை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அநேக தாய்மார்கள் இன்னைக்கு ஃபர்கிவ்னு நம்ம சொல்லும் போதுக்கா, ஃபர்கிவ்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம ஒரு தாயா இருக்கும் போது, நம்ம ஒரு பெண்ணா இருக்கும் போது, நம்ம செல்ஃபை நம்ம ஃபர்கிவ் பண்ணணும். இன்னைக்கு ஏன் சொன்னோம்னாக்கா, அநேக வேலையில இன்னைக்கு நம்ம ஒரு தாயா இருக்கும்போது நம்ம ஒரு கில்ட் ஃபீல்ல இருப்போம். இன்னைக்கு என்னாலதான் இன்னைக்கு என் குடும்பம் இப்படி இருக்குது, இன்னைக்கு நான் சரியில்லை, அதனால தான் என் குடும்பம் சரியில்லாதது போல இருக்கு, இன்னைக்கு என் பிள்ளைங்க இன்னைக்கு என்னை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு சில சூழ்நிலைகள் அமையும் போது சில பிள்ளைங்க வார்த்தையை விட்டுருவாங்க, கோவத்துல வார்த்தையை விடுவாங்க, ஹஸ்பண்டுங்க கோவத்துல வார்த்தையை விடுவாங்க. ஸோ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு வார்த்தையை விடும்போது அது என்ன பண்ணுதுன்னா, அந்த வேர்ட்லாம் போய் ஆழமா பெண்களோட இருதயத்துல அது போய் உள்ளுக்கு போய் தங்கிடுது. ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளே அவங்களோட செல்ஃப் வந்து அவங்களே அதை கில்ட்டா ஆக்கிக்கிறாங்க. அவங்க செல்ஃபை இன்னைக்கு என்னால தான் என் குடும்பம் இப்படி இருக்கு, என்னால தான் என் குடும்பம் இன்னைக்கு இந்த மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு யாருனாலையும் நம்ம உடையில, நம்ம யாருனாலையும் நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ண தேவையில்லை.
பண்ணேன். பிகாஸ் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் நம்மளுக்கு எடுத்து போடுறாரு. இன்னைக்கு இயேசு நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து போடுறவராக இருக்கிறாரு. எதையும் குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு இன்னைக்கு யாரு வேணாலும் என்ன வார்த்தை வேணாலும் நம்ம மேல திணிக்கலாம். ஆனா அந்த வார்த்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. இன்னைக்கு காட் நம்ம கூட ஸ்டாண்ட் பண்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டுட்டு நம்ம செல்ஃபை நம்ம forgive பண்ண கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். இன்னைக்கு இந்த பிரேயர் இந்த forgive நம்மளுக்கு கொடுக்கும். சோ இன்னைக்கு பிரேயர் நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா, ஒரு அஸ்திபாரமா நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம மற்றவர்களையும் நம்ம வந்து forgive பண்ணுவோம். and நம்ம செல்ஃபையும் நம்ம forgive பண்ணுவோம். and நம்ம செல்ஃபை நம்ம forgive பண்றது ரொம்ப 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 முக்கியமானதுக்கா. and நீங்க சொன்ன ஒரு விஷயம் இது ரொம்ப நானும் கண்டிப்பா செய்யணும். ஏன்னா நானும் ரொம்ப கோவப்படுவேன். வார்த்தைகள் நம்ம ரொம்ப விடுவோம். அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு மிரர்ல நம்ம போய் நின்று இன்னைக்கு நம்ம பிகாஸ் நம்ம ஹியூமன் பீங், நம்ம சில வேலையில நம்ம ஒரு சூழ்நிலை அமையும் போது நம்மள அறியாம நம்ம கோவப்படுறோம். சில வார்த்தைகள் நம்ம விட்டுறோம். திரும்பியும் அதை நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு டாக் பண்ணும் போது அது நம்மள ஹீல் பண்ணும். அது நம்மளுக்கு ஒரு ஊனா நம்மளுக்குள்ள இருக்காதுக்கா. அண்ட் ரொம்ப அழகா நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் நம்ம கொடுத்தீங்க. அண்ட் நிறைய தாய்மார்கள் நம்ம மத்தியில இருப்பீங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ நெக்ஸ்ட் thank you. so இந்த மிரர் டாக் நான் சொன்னது போல it's about identifying yourself. the negative talkலாம் நீங்க எடுத்துட்டு replace it with positive. இப்போ நம்ம ரெண்டாவது டிசைனுக்கு போறோம். ரெண்டாவது டிசைனுக்கு போகும்போது இந்த லைட் பாட்டில் லைட் நான் என்ன செய்றேன் உங்ககிட்ட நெக்ஸ்ட் டிப் பத்தி ஷேர் பண்றேன். ஷூர் அக்கா. okay, again another empty bottle. ஓகே, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீட்ஸ் நிறைய கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் DIY தான் கிடைக்கும் குறைஞ்ச வரைக்கு. ஓகே, அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த ஸ்டிக்ல வந்து நீங்க இதை கொஞ்சம் அழகுபடுத்தலாம். இது எதுக்குன்னா இந்த ஸ்டிக்ல வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி பிக்சர் வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்க ஃபேமிலி தான் உங்களோட க்ளோசஸ்ட் கம்பெனியனா இருப்பாங்க. எஸ்பெஷலி உங்க பிள்ளைங்க, என்னோட 2 பையனுங்க போட்டோ இங்க இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு இதுல ஒரு பின் வச்சு நீங்க குத்திட்டீங்கன்னா இது எங்கேயுமே அசையாது, இங்கதான் இருக்கும். ஓகே, எனி ஹெல்ப்க்கா? ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துட்டு இதை நீங்க வந்து சுத்தி இதை வச்சு இது காட்டுறதுக்காக ஒன்று செஞ்சுட்டு மற்றதெல்லாம் காட்டுறதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து இதை சுத்தி இப்படி செஞ்சீங்கன்னா இந்த ஸ்டிக் இன்னும் அழகா இருக்கும் பாருங்களேன், கிளித்தரிங் இதனால. ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 இல்ல 6 செஞ்சிட்டீங்கன்னா இது வச்சுட்டு then we're going to fill this up. Okay, இந்த பீட்ஸ்லாம் உள்ள கலர்ஃபுல் பீட்ஸ் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. எல்லாமே கலர் மிக்ஸ் ஆகா. இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருப்பீங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு DIY இந்த மாதிரி வீட்டுக்கு டெக்கோ பண்றதுக்கு செய்யணும்னா நம்ம வெளியே போய் எங்கேயும் வாங்க வேண்டாம், நம்மளே சொந்தமா செஞ்சிடலாம். ஆமா, நீங்க வந்து பாட்டில்ஸ் எந்த பாட்டில் ஆச்சும் பாய்க்கலாம். இந்த மாதிரி கிளியரா இருந்துச்சுன்னா போதும். அடியில வந்து நீங்க என்ன மாதிரி டெக்கோ வச்சு ஆக்சுவலி இந்த மாதிரி செஞ்சு நம்மளோட டிவி ரேக் அந்த மாதிரிலாம் வச்சா ரொம்ப அழகா இருக்கும். எக்ஸ்ட்ரா குறைஞ்ச விலைக்கு நீங்க உங்க வீட்டுல அழகப்படுத்தலாம். நீங்க பார்க்கும் போதும் உங்களுக்கு பெருமையா இருக்கும், இது நான் செஞ்சது. அப்புறம் வந்து சொல்லுவீங்க, இது பாத்தீங்களா அது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா இருக்கும். இது நல்லா நம்ம ஃபீல் அப் பண்ணலாம். அப்புறம் ஓகே, இது செஞ்சுட்டே இருக்கிற நேரத்துல நான் உங்களுக்கு 2வது டிப்ஸ். ஓகே, நம்ம என்ன செய்வோம்னா, ஓகே, இது உள்ள இந்த பிங்க் கலர் பாருங்க அழகா இருக்கு. பிங்க் கலரை உள்ள நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நான் சொன்னது போல உங்களை பத்தி சொன்ன நெகட்டிவ் டாக்லாம் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மிரர் டாக். செகண்ட் வந்து ஜேர்னலிங், அதாவது பதிவு செய்வது. நீங்க நல்ல ஒரு எழுந்துற நபராக இருந்தீங்கன்னா நீங்க நல்லா எழுதுவீங்க, டைரிஸ் எழுதுவீங்க, உங்களுக்கு எழுத பிடிக்கும். இது வந்து சும்மான ஒரு காரியம் இல்லை, திஸ் இஸ் a powerful thing. ஸோ நான் அப்படி இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருப்பாங்க. இது கவுன்சிலிங்ல சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் வந்து இது வந்து எதுக்குன்னா எது உங்களை ட்ரிகர் பண்ணுது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சினாரியோ உங்ககிட்ட சொல்றேன்னே. நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன் என்னோட ஃபேமிலியோட. அப்புறம் அங்க போகும்போது எனக்கு பிடிக்காத ஒரு நபர் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்துருன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துன்னு என்னோட குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு நான் உடனே வெளியாயிட்டேன். வெளியாகி முடிஞ்சு வீட்டுக்கு போயின்னு நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா என் குடும்பத்துல எல்லாம் கோச்சிக்கிட்டாங்க, பிள்ளைங்களாம் நான் வந்து மற்றவங்க கூட விளையாட முடியல, பேச முடியல அப்படின்னு கவலையாயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ரிலேஷன்ஷிப் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து எப்படி மேற்கொள்வது? நீங்க உண்மையா ரெகுலர் பண்ணீங்கன்னா ஏன் தான் நான் அப்பப்ப ரொம்ப கோவப்படுறேன், எரிச்சலா ஆகிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜேர்னலிங், எழுதி வைக்கிறது இஸ் a very good method. என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்குங்க. அண்ட் தென் ஒரு 5 காலம் போடுங்க. இது வந்து உங்களுக்கு 1 2 3 4 5. ஓகே, இன்னைக்குள்ள டேட் போட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் சே இன்னைக்குள்ள டேட் வந்து இன்னைக்கு டேட் என்னது? 17. இன்னைக்குள்ள டேட் வந்து 17. ஓகே, ஈவென்ட் என்ன ட்ரிகர் பண்ணுச்சு? பர்த்டே பார்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இமோஷன்ஸ். நான் அந்த நபரை பார்த்தனே நான் ரொம்ப ஆத்திரப்பட்டுட்டேன். ஓகே, அதனால பிசிக்கலி நான் என்ன ஃபீல் பண்ணேன்? பிசிக்கலி வந்து எனக்கு வந்து என்னோட மசில்லாம் வந்து கொஞ்சம் ஆத்திரமாயிடுச்சு. என்னோட மசில்லாம் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுறேன். ஸோ நீங்க இங்க போடலாம் ஹார்ட் ரேட், ரேபிட் ஹார்ட் ரேட். ஓகே, அடுத்தது கான்சிக்வன்சஸ். அதாவது நான் அப்படி பண்ணதுக்கு என்ன ஆச்சு? நான் என்ன செஞ்சுட்டேன்? ஆர்கியூமெண்ட். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ், ஏன் கிளம்பிட்டேன். ஓகே, இப்போ நீங்க இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இங்க வந்து இன் ஃபியூச்சர் எப்படி நான் இதை கோப் பண்ணணும், இதே மாதிரி விஷயத்த நான் கோ த்ரூ பண்ணும்போது நான் என்ன செய்யணும்? நான் வந்து திருப்பி மறுபடியும் என் ஃபேமிலியை கூட்டிட்டு ஓடிடுவேனா? இல்லாட்டி இது எதுனால, எது என்ன ட்ரிகர் பண்ணுச்சு? அந்த பர்சன் தான் என்ன ட்ரிகர் பண்ணாங்க. ஸோ எனக்குள்ள வந்து ஆத்திரம் தான் வெளிப்பட்டுச்சு. ஆனா உள்ள அண்டர்லாயிங்ல வந்து என்னமோ எனக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க ஃபேமிலிஸ்ல இருக்க லேடிஸ்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அவங்க மதர் இன் லாக்கு பிரச்சனை வரலாம், இல்ல மதர் இன் லா டாட்டர் இன் லாக்கு பிரச்சனை வரலாம். லேடிஸ் மதர் இன் லாக்கு வந்து ஆத்திரத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனா உள்ள அவங்களுக்கு என்னன்னா, என்னையோ என்னோட மகனும் பிரிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு இந்த மருமக கிட்ட அப்படி நடந்துக்குவாங்க. அதே போல பாருங்க, ஆத்திரத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனா உள்ள என்ன பிரச்சனைனா ஒரு பயம். அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து மாமியார் கிட்ட பிரச்சனை இருக்குதா, அதே தான் வரும் அவங்களுக்கும். ஆத்திரத்தை வெளிப்படுத்துவாங்க, எரிச்சலை வெளிப்படுத்துவாங்க. ஆனா உள்ள என்ன பிரச்சனைனா ஒரு பயம் இருக்கும், என்னையும் என் கணவரையும் பிரிச்சிருவாங்களா அப்படி ஒரு பயம் வரும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதனால நான் அப்படி ஆவறேன், இதை நான் எப்படி மாத்தணும், அப்படி நீங்க மட்டும் அதை செயல்பட்டு செஞ்சீங்கன்னா இதை நான் மாத்தணும். இந்த மாதிரி ஜேர்னலிங் இந்த ஈவென்ட்ல இப்படி செஞ்சேன் எழுதிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். இல்லைன்னா நீங்க உங்களோட இமோஷன் எல்லாம் மாத்திட்டு வருவீங்க, உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் நீங்க மாத்திட்டு வருவீங்க. இந்த மாதிரி தப்புகள், இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் திருப்பி நடக்காம இருக்கிறதுக்கு இது வந்து உங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. உங்க இமோஷன்ஸ், எனக்குள்ள பத்தி இந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இதனாலதான் நான் ட்ரிகர் ஆகிறேன், இதனாலதான் நான் பிரச்சனை போறேன் அப்படின்னு இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஜேர்னலிங் வந்து இஸ் a very powerful tool. ஆமா. ஓகே, சோ இத முடிச்சிருவோமா? கண்டிப்பா. ஓகே, லைட்ஸ். ஓகே, வேற இன்னொரு லைட் இருக்கு. ஓகே, இதே போல இந்த லைட்டை உள்ள வச்சிடுவோம். ஓகே,
என்ன அக்கா நீங்கள் இப்போ சொன்னீங்களக்கா இந்த கோவத்தினால நம்ம வந்து சம் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு அது ரொம்ப உண்மைக்கா. இப்போ உள்ள பெண்கள் வந்து இது ரொம்ப கோத்ரூ பண்ணுறோம். இன்னைக்கு பெண்களாக நம்ம அநேக வேலையில் இந்த கோவத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்க்குள்ள நம்ம போகிறோம். நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சில வேலையில நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது. பிகாஸ் கோவத்துல இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் நம்மளுக்கு வந்து ஏறிடுச்சுன்னா நம்மளால ஒரு எப்படி சொல்றது அது வந்து நம்மளால யோசிக்க முடியாது. எப்படி ரைட்டா ஒரு டிசிஷனோ நம்மளால அடுத்தது எப்படி கரெக்டா அது திரும்பியும் உடஞ்சி போனதை திரும்பியும் சரிப்படுத்தணும்னு நம்மளால அது ரைட்டா நம்ம யோசிக்க முடியாது. அண்ட் இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? நிறைய தாய்மார்கள் நம்ம மத்தியில இருக்கிறீங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக நீங்க ஸ்ட்ரெஸ்க்குள்ள போய் கொண்டு இருக்கிறீங்களா? உங்களால எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு அக்கா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரோம். பிகாஸ் இன்னைக்கு ஏன் நான் இது பண்ணேன் அதை நம்ம ரைட்டா பண்ணும் போதும் சம்டைம்ஸ் நம்ம மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுது அண்ட் நம்மளோட மைண்டை திரும்பியும் ரிலாக்ஸ் பண்ண வைக்குது. அந்த 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 கோவத்தெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சு நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி இன்னைக்கு இது எழுதுற வேலையில இது நம்ம பண்ணியிருக்கோம், நம்மளால அதை ரியலைஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நான் இந்த தவறு பண்ணிட்டேன், திரும்பியும் இந்த தப்பு நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இது திரும்பி நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளை வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு குட் பாயிண்ட் டிப்ஸ் கொடுத்தீங்கக்கா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அநேக பெண்கள் சில ஸ்ட்ரெஸ் நம்மளால கோ த்ரூ பண்ண முடியாது. பெண்களா நம்ம இருக்கும்போதுக்கா ஒரு பெண்ணா இருக்கும்போது தான் தெரியும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படின்னு. இப்ப கைஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொட்ட முடியும். பட் ஒரு தாயா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து வேற ஆளு கிட்ட கொட்ட முடியாது. பிகாஸ் அது அவங்க தான் அதை போட்டு வச்சு இருக்கணும். சோ அந்த மாதிரி அவங்க கோ த்ரூ பண்ணும்போது அது ரொம்ப அவங்கள உடைக்கும், அவங்கள வந்து ரொம்ப அப்படியே அழுத்தத்துக்குள்ள கொண்டுட்டு போகும். சோ அந்த மாதிரி தாய்மார்கள் இருக்கிறீங்களா? இத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு பிரேயர் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட அஸ்திபாரம். சோ இது எல்லாமே நம்மள திரும்பியும் ரீபில்ட் பண்ணுதுன்னா இந்த பிரேயர் மட்டும் தான். அண்ட் இன்னைக்கு பிசிக்கலா நம்மள திரும்பியும் நம்மள ரீபில்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக இதுல இருந்து நம்மளால வெளியே ஆக முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளால அட்லீஸ்ட் நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம், நம்ம ஒரு இது போட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே ஆக்க முடியும். சோக்கா நான் பேசுற டைம்ல ஒரு டிசைனிங் முடிச்சிட்டீங்க. வா அழகா இருக்குக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் and this is the second one. ஓகே, இப்ப சிஸ்டர் சொன்னது போல பிரேயர். எஸ், நம்மளுக்கு ஆவியானவர் நம்மளுக்கு கூட இருக்கிறாரு. நம்ம பலவீனமா இருக்கிற நேரத்துல நம்மள பலப்படுத்துறது. எஸ், சோ இந்த மாதிரி நம்ம கடந்து போகும்போது நமக்கு தெரியாம பிரேக் டவுன் ஆயிடுவோம். இல்ல நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால நம்ம சுத்தி இருக்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அங்க உடையிற ஆரம்பிக்கும். நம்ம வேற இடத்துல சரியா நடந்துக்க முடியாது, தூக்கம் பத்தாம இதே நினைச்சுக்கிட்டு இருப்போம், தனியா இருக்க பார்ப்போம், டிப்ரெஸ் அப்படியே இருக்கலாம்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இஸ் செல்ஃப் தெரப்பி. நீங்க மெதுவா ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப் and you will see bigger changes. ஓகே, அடுத்ததுக்கு போவாத முன்ன கடைசியாது அதுக்கு முதல் ஒரு டிப் நான் சொல்லிடுறேன். ஓகேக்கா, மூணாவது டிப் முதல் நம்ம என்ன பார்த்தோம்? மிரர் டாக். உங்களை பார்த்து நீங்க நேரா பார்த்து பேசுறது, பாசிட்டிவான விஷயம் பேசுறது, அஃபர்மேஷன் கொடுக்கிறது. இரண்டாவது ஜேர்னலிங் பார்த்தோம், எழுந்துருது. இந்த மாதிரி நடத்துல இப்படி ஆயிடுச்சு, இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுவேன், என்ன என்னோட கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா டீப் பிரீதிங் அண்ட் சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு தான் வீட்டு உள்ளதை வந்து தூக்கிட்டு வந்தேன். ஓகே, டீப் பிரீதிங் முடிச்சுட்டு தான் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரே நேரத்துல செய்யணும்ல. இப்போ ஒரு இது வந்து கெட்டில் பெல் அது பேரு. ஓகே, இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா போன 2 வாரத்துக்கு முன்ன வந்து ஆஃபீஸ்ல வந்து நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, நான் சொல்றேன் இது அன்ஃபேர், இது எப்படி ஓடிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து கண்டிப்பா கோவம் வந்துச்சு. ஸோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா கிவ் மீ அ மோமெண்ட் சொல்லிட்டு நான் தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு
I did some deep breathing. So சிம்பிளா அவங்க செய்யணுமா உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கை உங்க கைகள் எடுத்து இங்க செஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு கை உங்க அப்பர் அப்டோமன்ல வச்சுட்டு தென் நீங்க பிரீத் இன் பண்ணுங்க. இன்ஹேல் then you exhale. ஓகே, இது ஒரு few செகண்ட்ஸ்க்கு நீங்க அப்படியே இழுத்து and then நீங்க அப்படியே விடும்போது எதுக்கு இந்த டீப் பிரீதிங் டெக்னிக்ஸ்னா அது வந்து உங்களை ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டு போகும். உங்களோட மூட்லாம் உங்களோட அந்த இமோஷன்லாம் கொஞ்சம் அமைதியா. இப்ப நெக்ஸ்ட் நான் போய் அவங்களோட பேசும்போது இருந்து அந்த வேகத்துல போக மாட்டேன். இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா நிதானமா கொஞ்சம் பார்த்து பேசுவேன். சோ இது வந்து பெண்கள் நம்ம வந்து எஸ் we are sensitive and sometimes we உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். பட் முன்ன செஞ்சிருக்கலாம். இப்ப நீங்க கத்துக்குங்க. தனியா போய் கொஞ்சம் டீப் பிரீதிங் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், டீப் பிரீதிங் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இது கெட்டல் பெல் அப்படி கூட செஞ்சு காட்ட முடியும். எப்படி யூஸ் பண்ணோன்னு நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம், இல்ல யூடியூப்ல பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா இது என்ன செய்யும், உங்க மூட்டை மாத்தும். உங்க மூட்டை எஃபெக்ட் பண்ணுவது எக்ஸசைசஸ். உங்க மூட்டை வந்து ஃபோக்கஸ் கோல் ஓரியன்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிளா செஞ்சிருப்போம். நீங்க சொல்லலாம் நான் வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம், இல்லை என் உடம்புல சில வியாதிகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் என்ன சொல்லலாம் சொல்லுங்க. சிம்பிளா ஜாகிங், வாக்கிங், டான்சிங், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மூட், உங்க இமோஷன், உங்க ஸ்ட்ரெஸ் லெவல், உங்க எக்ஸைட்டி எல்லாம் காமா வரும். ஓகே, கரெக்டுக்கா. இன்னைக்கு எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து ஒன்று வந்து நம்மள மைண்டை வந்து காமாக்குறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்வோம். இன்னொன்று நம்மளோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம செய்கிறோம். ஸோ ப்ரொடெக்ட்னு சொல்லும் போது எனக்கு வந்து பைபிளில் வந்து ஒரு தாய் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, மோசஸோட அம்மா வந்து இன்னைக்கு வந்து அவங்க மகனை மோசஸை வந்து அவங்க பெற்றெடுக்கும் போது அங்க உள்ள ஆளுங்க வந்து அங்க உள்ள கிங் வந்து மூத்த பிள்ளைய வந்து சாவடிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டாங்க. பட் த மதர் அவங்க வந்து அவங்க பேபியை எவ்வளோக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகா அவங்க பேபியை வந்து 3 months வீட்டுக்குள்ளேயே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் அங்க ஒரு தாயா இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு வர ஆபத்தை அவங்க யோசிக்கல, அவங்களுக்கு வர கஷ்டங்கள் அவங்க யோசிக்கல, அவங்க இதுக்கப்புறம் என்னென்ன கோத்ரூ பண்ணணுமோ அது எதுவுமே யோசிக்காம தன்னோட பிள்ளைக்கு என்ன தேவை அதை பார்த்தாங்க. அவங்க பிள்ளைய எவ்வளோக்கு ப்ரொடெக்ட், இன்னைக்கு என்னோட பிள்ளைய நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க பிள்ளைய அவ்வளோ அழகா ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு காட்டும் நம்மள அவ்வளோ அழகா ப்ரொடெக்ட் பண்றாருல்ல. இன்னைக்கு இயேசு இன்னைக்கு அவ்வளோ அழகா நம்மள அவரோட பிள்ளைகளா இருக்கும் போதும் இன்னைக்கு ஒவ்வொரு டைமும் நம்மள அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து நிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா தாய்களும் எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு அவங்களோட பிள்ளைகளை எந்த இடத்துலயுமே வந்து விட்டு கொடுக்கல. எந்த இடத்துலயுமே இன்னைக்கு அவங்க செல்ஃப கூட அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வந்து அவங்க ரெடியா இருக்கிறாங்க. பட் அவங்க பிள்ளைகளை எந்த இடத்துலயுமே வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்காம ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அதே ப்ரொடெக்ட் அந்த தாய்மார்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டாக்கா சம்டைம்ஸ் அவங்க ஃபெயில்டு ஆகுறாங்க. சில தாய்மார்களுக்கு அது வந்து கிடைக்காததுனால அந்த இடத்துலயுமே அவங்க உடஞ்சி போறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கிட்ட வந்து நம்ம ஒரே விஷயத்த நான் சொல்ல என்ன ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு ஜீசஸ் நம்ம கூட இருக்கிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு யாருமே ப்ரொடெக்ட் பண்ணல நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோமா, கவலைப்படாதபடிக்கு இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணும் போதும் திரும்பியும் இந்த ப்ரேயர் நம்மளுக்கு forgive கொடுக்கும், இந்த ப்ரேயர் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்கும். இந்த ப்ரேயர் ஆனது இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் இழந்து போய் இருக்கிறோமோ, எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு இன்னைக்கு வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே திரும்பியும்
கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. எந்த இடத்துலயுமே தாய்மார்கள் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நம்மளோட மைண்ட் வந்து நம்ம டைவர்ட் பண்றதுக்கு இன்னைக்கு அக்கா அவ்வளோ அழகான டிப்ஸ் நிறைய கொடுத்தாங்க. அதே போல இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் வாய்ஸ்ல வந்து நம்மளோட மைண்டும் நம்ம டைவர்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம மைண்டை டைவர்ட் பண்ண முடியும்னா இந்த ப்ரேயரால மட்டும்தான் நம்மளால முடியும். எங்க நம்ம போனாலும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பிசிக்கலா நம்ம செய்யறதுக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் டிப்ஸ் தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ரேயரும் நம்மள வாழ்க்கைய ரொம்ப 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 தேவைப்படுது. இன்னைக்கு ப்ரேயர் தான் நம்மளுக்கு எல்லாமே திரும்பி நம்மள ரீபில்ட் பண்ணுது. இன்னைக்கு நம்ம உடஞ்சு போறோமா, திரும்பி அதை கட்டுது, திரும்பியும் அதை வந்து சரிப்படுத்துது. சோ இன்னைக்கு நம்மளோட இந்த ப்ரொடெக்ட், இன்னைக்கு எப்படி ஒரு தாயானவர் இன்னைக்கு தன்னோட மகனை தன்னோட குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறார்களோ, அதே போல இன்னைக்கு இயேசு நம்மளை தினந்தோறும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றவராக இருக்கிறாரு. இன்னைக்கு கடவுள் நம்மளை எந்த இடத்துலயுமே நம்மளை கைவிடாதபடிக்கு எல்லா நேரங்களிலுமே அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றவராக இருக்கிறாரு. இதுல உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்காக்கா? எஸ், கண்டிப்பா. ரொம்ப அழகாக விளக்குனீங்க. கண்டிப்பா அவங்க சொன்னது போல ஆண்டவர் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது, ஒரு தாய்க்கும் அதே ஒரு குணம் இருக்குது, ப்ரொடெக்ட் பண்றது. நானும் என் கணவரை நாங்க நிறைய மினிஸ்ட்ரிக்கு போகும்போது நிறைய தாய்மார்கள் இல்ல பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட அவசர வார்த்தையினால, என்னோட கோபத்தினால, என்ன ட்ரிகர் பண்ணி விட்டதுனால நான் அந்த மாதிரி வார்த்தையை நான் சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு குடும்பம் உடஞ்சிருச்சு, இல்லைன்னா ஒரு நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரிதல் உண்டாகுது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இந்த டெக்னிக், அஃப்கோர்ஸ் நான் சொன்னது போல இது வந்து உங்களோட ஃபுல் எஃபர்ட் மட்டும் இல்ல, யூ நீட் த ஹெல்ப் ஆஃப் காட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். இந்த ரெண்டும் இணைந்து நீங்க செய்யும் போது உங்க சைட்ல எஃபர்ட் இருக்கு, ஆவியானவர் பாப்பாரு நீங்க நவறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவி செய்வாரு. ஆண்டவர் வசனமும் உங்களை வந்து பலப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்றீங்க. இந்த மாதிரி நான் பண்ணிடாம, என் குடும்பம் உடையாம, நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிடாம என்ன நான் வந்து காம் பண்றேன், என்னோட வார்த்தையை மெஷர் பண்றேன், டீப் பிரீதிங், அண்ட் தென் நான் சொன்னது போல இந்த பிசிக்கல் ட்ரெஸ் உங்க மைண்டை வந்து நல்லா காமா அப்படியே அமைதியா சூதிங்கா வச்சிருக்கோம். ஓகே, இதுதான். நிறைய பெண்கள் இன்னைக்கு நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணது, என்னோட கோவமோ என்னோட ஆத்திர வார்த்தைன்னு இந்த டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, கரெக்ஷன் எல்லா பெண்களும் கிடையாது. சில தாய்மார்கள் இதை கோத்ரு பண்ணுவாங்க, சில பெண்கள் இதை கோத்ரு பண்ணுவாங்க. ஓகே, சோ அக்கா, நம்மளோட ஷோல எப்போதுமே ஒரு செக்மெண்ட்ல வந்து நம்ம வந்து லோக்கல் சாங் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுப்போம். சோ அதே போல இன்னைக்கும் நம்ம ஒரு லோக்கல் சாங் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்க வந்திருக்கோம். என்ன சாங் பார்த்தோம்னாக்கா, the title of the song is கண்டும் காணாமல், written by Ezra J. Dyrus. இந்த சாங் வந்து என்னத்த சொல்ல வருதுன்னா, God's love became the answer for all my questions. ஸோ இந்த பாட்டை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு கடவுளோட அன்பு தான் நம்ம கேட்கிற எல்லா குவெஸ்டியனுக்கும் பதிலாக இருக்கிறது. ஸோ இந்த பாட்டை கண்டிப்பா கேளுங்க. அண்ட் டோன்ட் forget to support our local song. நம்மளோட லோக்கல் சாங் நிறைய சாங்ஸ் வந்து ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு. ஸோ மறக்காம நம்மளோட லோக்கல் சாங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் காமெண்ட்ல இந்த பாட்டு வந்து ஃபுல் லிங்க் போடுவாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பாட்டை நீங்க ஃபுல் சாங் பார்க்கலாம். சோ ஹியர் வி கோ. வாழ்க்கையே வீணென்று மனம் தளர்ந்து போனாயோ, உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். மனிதர்களாலே நீ உடைந்து போனாயோ, உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். நெருக்கத்தினாலே நீ உடைந்து நிற்கிறாயோ, உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். வாழ்வின் அர்த்தத்தை நீ இழந்து நிற்கிறாயோ, உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். அவரே உன்னை உண்டாக்கினார், அவரின் ஜனமாய் மாறிவிட்டாயே. அவரே உன்னை உண்டாக்கினார்,
விட்டாயே. உன்னை படைத்தாரே, உன்னை நியமித்தாரே, சித்த திட்டங்கள் வைத்தார். அவர் உள்ள கைகளில் உன்னை வரைந்தாரே, பல கனவுகள் வைத்தார். உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை கண்டார் இயேசு, உன்னை கண்டார். உன் நிலைமைகளை அவர் அறிவாரே. கலங்காதே, பயப்படாதே, திகையாதே. உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு இயேசு போவாரோ? சொல்லிக்கிட்டே இருக்கோம். அண்ட் ஜீசஸோட அன்பு எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்கு. எதையும் குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு இந்த பாட்டை கேளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கொடுக்கும். அண்ட் நான் அதை நம்புறேன். எனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குதோ, இன்னைக்கு அக்காக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதே போல உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். பிகாஸ் ஜீசஸோட அன்பு எப்போதுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆமென். சுக்கா, அடுத்த டிசைனுக்குள்ள நம்ம போலாமாக்கா? தேர்ட் ஒன் போவோம். Yes, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஜஸ்ட் சிம்பிள். செகண்ட் ஒன் ஃபேமிலி போட்டோஸ் வச்சீங்கன்னா நீங்க பார்க்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் யுவர் ஃபேமிலி. ஓகே. அண்ட் தென் தி தேர்ட் ஒன் வந்து நான் ஃபியூ கலர்ஸ் வச்சிருக்கேன். ஃபோம் டிசைன். ஸோ நீங்க ஃபோம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா உள்ள போயிடும். அப்படியே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பயன்படுத்தலாமே. கடைசியாக உங்களுக்கு ஓகே. இந்த 3 கலர்ஸை மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. செகண்ட் கலர். சரி, நம்ம வாழ்க்கை வந்து கலர்ஃபுல் லைஃப். எஸ். ஆண்டோட சந்தோஷமும் அவர் கொடுக்குற நம்மளுக்கு அந்த அன்பு, சந்தோஷம், பீஸ் நம்மகிட்ட தான் இருக்கு. அதை நம்ம தான் வந்து அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், பயன்படுத்தணும்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே. இன்னொரு கலர் போட்டுறேன். எஸ், ஷூர். இது வந்து ஒரு எம்டியான ஒரு பாட்டில், பட் ஐம் adding colors. ஓகே. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஓகே. கலர்ஃபுல். இதுக்குள்ள இதே இந்த கிளிட்டரிங் ஸ்ட்ரிங்ஸ் உள்ள வச்சு ஓகே. இடம் இல்லை, நீங்க லைட்ஸை வந்து வேணா சுத்தி போட்டுக்கலாம். ஸோ லைட்ஸை வந்து உள்ள வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால நம்ம என்ன செய்வோம், வெளியே இதை அப்படியே சுத்தி பாட்டிலில் இதே சுத்தி போட்டோம்னா வெளியே இருக்கும். ஓகே. எவ்வளோ ஈஸியான வேல, சிம்பிள் வேல அக்கா நம்மளுக்கு இவ்வளோ அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு வைங்க, அழகா இருக்கும். இன்னைக்கு உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நீங்களே சொந்தமாக பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகா நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து மற்றவங்கள்ட்ட வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே சொந்தமாக செஞ்சுட்டு போயிடலாம். இது மூணாவது. ஒரு இந்த ஃப்ளவர் எடுத்து மேலே வச்சுட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ரொம்ப அழகா இருக்குக்கா. பார்க்க அழகா இருக்கும். உங்க வீட்டுல வைக்கலாம், இல்ல உங்க ஸ்டடி டேபிள்ல வைக்கலாம், இல்ல உங்களுக்கு நீங்க யாராவதுக்கும் இந்த குறைஞ்ச விலையில நீங்க வந்து கிஃப்டா கொடுக்கலாம். இந்த மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருக்கு. அண்ட் எம்டியா இருந்த ஒரு ஜக்கு எடுத்து இன்னைக்கு அவ்வளோ அழகுபடுத்தி அவ்வளோ அழகா ஒரு டிசைன் ஒரு இதுல கொடுத்து அவ்வளோ அழகுபடுத்தி இருக்கீங்களாக்கா. இன்னைக்கு அதே போலதானே ஜீசஸும் நம்மள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பேரையும் நம்மள தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாழ்க்கையும் அவ்வளோ அழகுபடுத்துறாருல்ல. இன்னைக்கு நம்ம தான் எம்டியா ஃபீல் பண்றோம். ஆனா ஏசு அந்த மாதிரி நம்மள நினைக்கவே இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு எம்டியா இருக்கிற ஒவ்வொரு ஜக்கு இன்னைக்கு எடுத்து நம்மனாலே இவ்வளவு அழகுபடுத்த முடியுதுன்னா அப்ப ஜீசஸால இன்னும் எவ்வளவு அழகுபடுத்த முடியும்ல நம்ம வாழ்க்கைய. நம்ம அதை வந்து நம்ம அந்த வழிகளை திறந்து கொடுக்கணும். இன்னைக்கு கடவுளுக்கு நம்ம அந்த வழிகளை திறந்து கொடுத்தா தான் கடவுளால நம்மளை பயன்படுத்த முடியும், நம்ம வாழ்க்கையை திரும்பியும் அழகுபடுத்த முடியும். சோ இன்னைக்கு நம்ம அநேக தாய்மார்கள் இருக்கலாம், அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி எம்டியா ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை இயேசு கிட்ட கொடுங்க, கடவுள்கிட்ட கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையை திரும்பியும் அழகுபடுத்தி இன்னைக்கு இந்த 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 அழகா அக்கா ஒவ்வொரு ஜக்கையும் அவ்வளவு அழகுபடுத்தி வச்சிருக்காங்களோ அதே போல இன்னைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையா அவ்வளவு அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த யூனிக்னஸ் வேல கடவுள் நம்மள திரும்பியும் அழகுபடுத்தி பியூட்டிஃபுல்லா கடவுள் நம்மள ஷைன் பண்ண வைப்பாரு. நெக்ஸ்ட் வந்து என்னக்கா நமக்கு நாலாவது கேட்டுக்கோங்க. இது இன்னும் நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸ் என்னன்னா மெடிடேஷன் on the word of God. Yes. தியானம் செய்வதே தேவனோட வார்த்தை. ஏன்னா தேவனோட வார்த்தை வந்து வல்லமையான ஒரு வார்த்தை. அது வந்து உங்களோட சிந்தனையை மட்டும் மாற்றாது, உள்ளத்தை மற்றும் மாற்றாது, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. சோ நீங்க மெடிடேஷன் செய்யும் போது அந்த வார்த்தை மெடிடேஷன் நீங்க யூதர்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வார்த்தையை வந்து வாயில உச்சரிப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. they will speak or matter, they பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ இதே விஷயத்த வந்து நம்ம என்ன செய்வோம்னா தியானிக்கிறது எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இறுதியெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டானது. வெதர் நம்ம தாயா இருந்தாலும் சரி விஷயத்துல நம்ம வந்து ஹார்டான ஹார்ட். சில நீங்க சொன்னது போல அன்ஃபர்கிவ்னஸ் நம்மளுக்கு இருக்கும். சில நம்ம பாஸ்ட மறக்க முடியாது. நம்மள யாராவது பாஸ்ட்ல ஹர்ட் பண்ணாங்களோ இல்ல பிரசன்ட்ல ஹர்ட் பண்ணாங்களோ அதை வந்து மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டரோட வசனம், நம்ம ஆண்டர் பிள்ளையா இருக்கும், அதுல போட்டிருக்குது இந்த மாதிரி நம்ம மன்னிக்கணும். நான் உன்னை மன்னிக்கிற போல நீயும் பிறரை மன்னிக்க வேண்டும்ன்ற ஆண்டரோட வசனம் சொல்லுது. சோ இதை நம்ம படிக்கும் போது அதை உடனே நம்மளால ஏத்துக்க முடியாது. உடனே எப்படி முடியும்? உங்களுக்கு தெரியாது என்னை எப்படி ஹர்ட் பண்ணாங்க, என்னை எப்படி அவமானப்படுத்தினாங்க நன்றி, இது எப்படி சுலபமா என்னால முடியல, உங்களால தான் முடியுதுன்னு. ஆனா அது எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த மெடிடேஷன் நீங்க தியானம் செய்யும் போது ஜோஷுவா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா பைபிள்ல ஜோஷுவா புஸ்தகத்துல ராத்திரியும் பகலும் தேவனோட வசனத்தை வந்து தியானிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனோட லோவை வந்து ராத்திரியும் பகலும் தியானிக்கணும்னு. ஈவன் சாம்ஸ்ல பாத்தீங்கன்னா தாவீது தான் சொல்லுவாரு, தேவனோட வார்த்தையை நான் படுக்கும் போது கூட அதை நினைச்சுக்கிட்டே இருக்கேன், டிசைரிங் ஹிஸ் வேர்ட். சோ நம்ம எப்படி மெடிடேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம படிச்சுட்டு ராத்திரியும் பகல் அது நம்மளுக்குள்ள ரிஃப்ளெக்ஷனா நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அதை குறித்து வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும், டிசைர் பண்ணணும், அதை குறித்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஓகே ஆண்டவர் வசனம் அப்படி சொல்லுது. அது ராத்திரி நீங்க படுத்திருக்கும் போது அப்பப்ப நீங்க வேலை செய்யும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பேச 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 நீங்க அதுக்குள்ள தியானம் நினைக்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ண அந்த வார்த்தையானது உங்களோட தாட்ஸை தொடும். உங்களோட அந்த ஹர்ட் பண்ண அந்த இமோஷனை அந்த வார்த்தை தொடும். அப்படி தொடும் போது உங்க பிஹேவியர் முழுமையாக மாறும். அப்பதான் மாறும். ஏன்னா இந்த வார்த்தை வந்து நான் சொன்னது போல தேவனோட வார்த்தை வந்து பவர்ஃபுல்லானது. இந்த டெக்னிக் ஃபெயிலாவே ஆகாது. நீங்க என்னன்னாலும் செஞ்சுட்டு போங்க, செஞ்சுட்டு அது நடக்கலன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த தேவனோட வார்த்தை when you meditate upon the word of God, ராத்திரியும் பகலும் படித்துட்டு இருக்க மாட்டோம் இல்ல, அதை பத்தி நீங்க நினைக்க நான் சொன்னது திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். நீங்க அதை படிக்க அதை நினைக்க you process the word, this word will slowly change you. இந்த வார்த்தை உங்களை மாற்றி நீங்க யோசிப்பீங்க, இப்படிப்பட்ட கல்லான மனசு நானு எப்படி மாறினேன்னு கேள்வி கேட்கும் போது அதை மாத்துறது ஒன்னே ஒண்ணுதான் தேவனுடைய வார்த்தை. So meditation செய்யுங்க, it will really help you. Meditate upon the word of God.
not on anything else. Amen. Amen. ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. இன்னைக்கு ஆண்டரோட வசனமானது இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதுக்கா இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இன்னைக்கு நம்ம அன்பு எதிர்பார்த்து நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோமா, இந்த வசனம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, என்னெல்லாம் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறோம், இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன வேணும் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ இந்த வசனத்தை நம்ம திறந்து படிக்கும் போது கண்டிப்பா அது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ப்ரொவைட்னு சொல்லும் போதுக்கா இன்னைக்கு நம்ம மத்தியில வந்து அநேக பெண்கள் இருக்காங்க. அநேக பெண்கள்னு சொல்லும் போது தாய்மார்கள், மதர்ஸ்னு சொல்லும் போது பிள்ளைகளை பெத்தா கிவ் பர்த் பண்ணா மட்டும் தான் மதர் கிடையாது. இன்னைக்கு பெண்களாகிய ஒவ்வொருத்தரும் அவங்க மதர்ஹுட் கேரக்டரை கேரி பண்றாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளையா தான் இருப்பாங்க, பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பிள்ளைய பார்க்கும் போது அவங்க வந்து அந்த மதர்ஹுட்டோட கேரக்டரை வந்து அந்த கேரி பண்றாங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பிள்ளைய பெத்தா மட்டும் தான் நம்ம அம்மான்னு சொன்னோம்னாக்கா கிடையாது. இன்னைக்கு எல்லா பெண்களாகிய எல்லா பெண்களுமே இன்னைக்கு மதர் தான். சோ இன்னைக்கு நான் பிள்ளை பெக்காததுனால இன்னைக்கு நான் அம்மா இல்லைன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல நம்ம ஒரு மதரா தான் இருக்கோம். நம்ம அதை உணரணும். இன்னைக்கு நம்ம அதை வந்து உணரும் போது இன்னைக்கு நான் மதர், அதை நம்ம பிலீவ் பண்ணணும். இன்னைக்கு நான் எனக்கு பிள்ளை இல்லாட்டி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி சில பேருக்கு வந்து பிள்ளை இல்லாம இருக்கலாம்க்கா. பட் doesn't mean அவங்களுக்கு பிள்ளையே கிடைக்காதுன்னு கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பிலீவ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு, கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பிலீவ் பண்ணணும். நம்ம அதை பிலீவ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். ஏன்னு சொன்னாக்கா பெண்களுக்கு நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த மதர்ஹுட் கேரக்டர் இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கா இன்னைக்கு எனக்கு கீழே வந்து தங்கச்சிலாம் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னோட டாக்டரு என்னோட தங்கச்சிங்கெல்லாம் வந்து அவங்களோட பிள்ளைகளை மாதிரி அவங்கள்ட்ட போகும்போது அவங்கள வந்து அவங்களோட பிள்ளைகளை மாதிரி எடுத்து வளர்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மதர்ஹுட் கேரக்டர் இருக்கு. ஸோ எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிள்ளை இருந்தா மட்டும் தான் நீங்க மதர் கிடையாது, நீங்க எல்லாருமே இன்னைக்கு மதர். சோ அதை நினைச்சு எந்த இடத்துலயுமே நம்ம கவலைப்படாதபடிக்கு இன்னைக்கு காட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றவராக இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த பிரேயர் நம்ம வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த forgive நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பிரேயர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுக்கு கூடுதல் வருதோ அந்த ப்ரொடெக்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதே போலதான் இந்த பிரேயர் நம்மளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் கண்டிப்பாக கடவுள் அது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றவராக இருக்கிறார். நம்மளுக்கு டைம் ரொம்ப 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 ஷார்ட்டா இருக்கு. நம்மளோட இன்னொரு செக்மெண்ட்ல வந்து நம்ம ஒரு பர்த்டே விஷஸ், நம்ம எவ்ரி மந்தோட பர்த்டே விஷஸ் நம்ம வந்து விஷஸ் கொடுப்போம்க்கா. சோ அதே போல இந்த மாசத்துல வந்து நிறைய விஷஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இப்ப நான் இந்த இடத்துல இந்த பர்த்டே விஷஸ் உங்ககிட்ட நான் வந்து டெடிகேட் பண்ண போறேன். and the first wishes is pastor happy birthday reverend dr ஜேசன் சிங்கம். பாஸ்டர் ஜேசன் சிங்கம்க்கு பர்த்டே விஷஸ் வந்திருக்கு. Pastor, I'm blessed beyond measure by your friendship as my spiritual father. Your wisdom is matchless and your life an incredible victory of faith. May the Lord bless you abundantly on today and always. With love, one way. Happy birthday, Pastor Singham. And the second wishes is happy birthday, Pastor Raymond Raymond Michaels. I pray that God continues to bless you with strength, wisdom and joy. Happy birthday, Pastor Raymond. So next birthday wishes is Pastor James. Happy birthday, Pastor James. Wishing you a birthday filled with God's love and blessings. May He continue to use you powerfully in ministry with love. ஜெனி அவங்களோட வைஃப் இது வந்து விஷ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே விஷஸ் இஸ் ஹாப்பி பர்த்டே ஆண்ட்ரூ தாஸ். இது வந்து வித் லவ் அவங்களோட வைஃப் டெடிகேட் பண்ணிருக்காங்க. டியர் ஹஸ்பண்ட், the light of the Lord will always guide you towards success and greatness. You deserve all the good things in life. Blessed
Blessed birthday, my love. I'm so grateful for the love and laughter we share and for the beautiful family we have built together, guided by God's love and grace. Love you always. With love, your wife. Happy birthday, Andrew Das. Happy birthday. Next is happy birthday, Sherisha. நம்மளோட டாக்ல கலக்கட்டுறவங்களோட birthday. So happy birthday, Sherisha. As you celebrate another year of life, remember that God is not finished with you yet. He is faithfully working in your life, and this new year will be a continuation of His good plans for you. Happy birthday, Sherisha. Advance happy birthday, Sherisha. So next birthday is happy birthday, Sasi. இது வந்து அவங்களோட wife dedicate பண்ணிருக்காங்க. On your special day, you may feel God's love wrapping around you like a warm hug, bringing peace to your heart and joy to your soul. With love, Jaya. So next birthday wishes, happy birthday, Shalini. Friend like you are blessings, and I'm forever grateful to have you by my side. May your birthday be as beautiful as you are. Blessed birthday, my dear dost. With love, your friend Rina. இது என்னோட friend, அவங்களுக்காக நான் dedicate பண்ணிருக்கேன். So next is happy birthday, my love. You are God's greatest gift to me and the most precious guardian and angel to our daughter. Every day I thank God for blessing us with you. Your kindness, your laughter, and your endless love make our world brighter. May your birthday be as wonderful, joyful, and magical as you have. With love of love, Leona Gabriela and Judah Jagannathan. இது வந்து அவங்க husband wishes கொடுத்திருக்காங்க. So next and last birthday wishes நம்மளோட குட்டி பாய்க்காக வந்திருக்கேன். Happy birthday, Jasmine boy. Happy birthday, my dear grandson. Seeing you grow is a blessing in my life. I pray that God will guide your life. With love, தாத்தா பாட்டி. இது அவங்களோட தாத்தா கிராண்ட்பா கிராண்ட்மதர் வந்து இந்த விஷஸ் அவங்களுக்கு விஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி விஷஸ் இருக்குதா? அடுத்த மாசத்துல உங்களுக்கு யாராச்சும் விஷஸ் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? anniversary விஷஸா இருக்கலாம், பர்த்டே விஷஸா இருக்கலாம். எனி விஷஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 01024095591 இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸை நம்மளுக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அடுத்த மாசம் நாங்க உங்களோட பர்த்டே விஷஸை இந்த இடத்துல டெடிகேட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாதீங்க, உங்களோட லவ் ஒன்னோட விஷஸை அனுப்புறதுக்கு கீழே நம்மளோட காமெண்ட்ல நம்மளோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு உங்களோட விஷஸை அனுப்பிடுங்க. நம்ம வந்து கடைசியா டைமும் நம்மளுக்கு ரொம்ப ஓடிருச்சு. நம்ம கடைசி எண்டுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் நான் ஒரு விஷயத்துல வந்து ஒண்ணு சொல்ல வரேன்க்கா. இன்னைக்கு ஒன்னா நம்ம இழந்த விஷயத்துல இன்னைக்கு கண்டிப்பா என்னோட ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பிரேயர் தான் கடைசியா என் கையில இருந்துச்சு. பட் இன்னைக்கு நான் ப்ரே பண்ணும் போதும் கடவுள் திரும்பியும் எல்லாத்தையுமே இணைய வச்சாரு. இன்னைக்கு இது எல்லாத்தையுமே பார்த்தோம்னாக்கா கடைசியா வர்ற ஷேப் வந்து அன்பு. இந்த அன்பு தான் நம்ம வாழ்க்கையில வந்து திரும்பியும் நம்மள ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஜீசஸோட அன்பு நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு பெண்கள் ஆகிய நம்ம தாய்மார்களா இருக்கிறோம், இன்னைக்கு பெண்களாக இருக்கிறோம், இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துலயுமே அன்பு கிடைக்கலன்னு நம்ம சொல்லவே கூடாது. பிகாஸ் இன்னைக்கு நம்மளுக்கு அளவுக்கு மீறி அன்பு, நம்ம எதிர்பார்க்காத அன்பு இன்னைக்கு ஜீசஸ் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து நம்மளுக்காக ரத்த சாட்சி மறித்து அவரோட தன்னோட உயிரே நம்மளுக்கு கொடுத்து நம்மள நீதிமானாக ஆக்கியிருக்கிறாரு. இன்னைக்கு எந்த இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு அன்பு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு யார் மனுஷனுங்களோட அன்பு இருக்குதோ இல்லையோ, கடவுளோட அன்பு நம்மளுக்கு இருக்கு, இயேசுவோட நம்மளோட அன்பு இருக்கு. the big weapon நம்ம கையில இருக்கும் போது எதை குறித்து நம்ம கவலைப்படாத படிக்கு இது எல்லாமே கடவுள் நம்மளுக்கு திரும்ப 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 சரிப்படுத்துறவராக இருக்கிறாரு. நீங்க ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களாக்கா? ரொம்ப அழகா. கடைசியாக நான் என்ன சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன். ஐ பிலீவ் தட் ஆவியானவர் இப்படியாக நம்மள இந்த செஷனை நடத்தி உங்ககிட்ட பேசியிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நாங்க சொன்ன இந்த டெக்னிக்ஸ், இந்த செல்ஃப் தெரப்பி நீங்க ட்ரை பண்ணியோ உங்களால
ஸ்டில் உங்களால ஓவர் கம் பண்ண முடியல, நான் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கிறேன், ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே நாங்க வந்து நாங்க வந்து ஒரு லிங்க்ல போட்டிருக்கிறோம். எங்க நீங்க ரீச் அவுட் பண்ணலாம் ஃபார் கவுன்சிலிங். கிறிஸ்டியன் கவுன்சிலர்ஸ்க்கு போங்க, ஏன்னா அவங்க தான் வேதத்தின் படி உங்களை நடத்துவார்கள். அதனால கிறிஸ்டியன் கவுன்சிலர்ஸ் நோக்கி போனீங்கன்னா நீங்க என்னென்ன கோ த்ரூ பண்றீங்களோ வித் த ஹெல்ப் ஆஃப் காட் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. So I believe that you are blessed today. Continue to be blessed and remember that you are fearfully and wonderfully made by God. You are special. God bless you. Amen. கா நீங்க சொன்னீங்கல்ல, இஃப் யாராச்சும் கவுன்சிலிங் ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ற இடமா, நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஆள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டர்ஸ் ஐ ஹோப் இமானுவல் கம்யூனிட்டி சென்டர். இதை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்சனலான கவுன்சிலிங் அவங்க கொடுக்க எந்த நேரத்துல வேணாலும் அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் கமெண்ட்ல கண்டிப்பா இது வந்து அந்த லிங்க் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அவங்கள தாராளமா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். பிஃபோர் வி எண்ட் த ஷோ we would like to thank our broadcasting partner VVA Emmanuel FM and Jehovah Stay Tuned. Thank you so much for supporting us. And கா நம்ம முடிக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒன்னு வச்சிருக்கோம் கா, மதர்ஸ் டே கிஃப்ட். நீங்க மதரா இருக்கிறதுனால so here we go கா. Happy Mother's Day. Thank you so much. Thank you. God bless you. Thank you. So திரும்பியும் எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு மாதரா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே எல்லா நேரங்களும் சந்தோஷமா, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா தான் நம்மளோட குடும்பமும் சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம குடும்பத்தையும் நல்லா சந்தோஷமா நம்மளால வழி நடத்த முடியும். இன்னைக்கு அக்கா சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் நான் நம்புறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப 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 பிரயோஜனமா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்களா, எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ண போறீங்களா, ஒவ்வொரு மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது கண்டிப்பா உங்களை யூஸ்ஃபுல் ஆகி உங்களை இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டுட்டு வரோம். So all the girls, ladies and beauties, we will see you again next month with new segment and with new person. Not to forget you and me, his beauty, avarin alagu. So guys, this is Lina going offline from one studio. Until then, take care. Bye. தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி